ஹை கைஸ், இப்போது இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா சில ஹெல்த் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கே இரும்பல் தான் வருது. நான் என்ன பண்ணிட்டேன், நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால நிறையா உடம்பு சரியில்லாதாவது. ஓகே, அதை இக்னோர் பண்ணுங்கள். என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, இப்போது வந்துட்டு ஏதாச்சும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, வெதர் இட் இஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச் ஆர் டின்னர், நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி எதையாச்சும் குடிக்கணுன்னா உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிக்கணும். ஏன்னா நீண்டுக்கிட்டு தண்ணி குடித்தா கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன் எது வேணாலும் வரலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்ட உடனே படுத்துக்கிறது, சாப்பிட்ட உடனே வந்து உக்காந்துக்கிறது, அப்படி பண்ணிங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும், எல்லாமே ஆகும். சாப்பிடும் போதும் இன்பிட்வீன் கூட தண்ணி குடிக்கக்கூடாது. எப்படின்னா லைக் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மினிட்டுக்கு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம். இல்லை சாப்பிட்டாயிட்டு பிறகு ஒரு 3 மினிட்ஸ் விட்டு நீங்கள் வேணாலும் தண்ணி குடிக்கலாம். பட் ஆனால் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு கம்பல்சரி வாக்கிங் பண்ணணும். நம்ம வீட்டில் அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்ட உடனே அப்படியே படுத்துக்குவாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நைட் டைமில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஆயிலி ஐட்டமும் ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸு ஜாஸ்தி வந்து நைட் டைமில் எடுத்துக்கூடாது. மசாலா ஐட்டம் எதுவுமே. ஏன்னா இட் காசஸ் ஹார்ட் அட்டாக் கூட வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா கொலஸ்ட்ரால் ஆல்ரெடி நம்ம உடம்புல இருந்திருக்கும். பட் ஆனால் ஹெவி ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்மா, அப்போ என்ன ஆகும்னா ப்ராப்பர் ஆக்சிஜன் சப்ளையாக இருக்கட்டும், பிளட் சப்ளையாக இருக்கட்டும், எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் டைமில் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மத்தியான டைமில் வேணால் சாப்பிடுங்க. பட் ஆல்மோஸ்ட் ஆயில் ஐட்டம், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டு சாப்பாடு, ஆல்மோஸ்ட் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. டேஸ்ட் இல்லை, அது இல்லை சொல்லிட்டெல்லாம் வெளியில் போய் சாப்பிட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து உடம்பு சரியில்லாதாவது, ஒரு பக்கம் அல்சர் ப்ராப்ளம், ஒரு பக்கம் எதோ எக்ஸ்ட்ராடினரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா என்ன சொல்ல வரேன்னா, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கின் கேர் பண்ணிக்கோங்க, ஹெல்த்லேயும் கேர் பண்ணிக்கோங்க, அப்பா அம்மாவையும் கேர் பண்ணிக்கோங்க, ஃபேமிலியும் கேர் பண்ணிக்கோங்க. அப்பா அம்மா நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் பசங்க ஃபாலோ பண்ண முடியும். இன்னொன்று வந்துட்டு இந்த காலத்து பசங்கள்லாம் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் மேஜர் திங்ஸ் வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. சாப்பிடும் போதும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா டிவி பார்க்கக்கூடாது. டிவி கூட பார்க்கக்கூடாது. சாப்பிடும் போதும் மெதுவாக சாப்பிடணும்.